ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க சுவையான ஜீரா புலாவ். டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ஜீரா புலாவ் கூட ஒரு ப்ரான் பெப்பர் மசாலா ரெசிபியும் பார்த்துடலாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான காம்பினேஷனுங்க இது. நல்ல ஒரு மைல்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் கூடவே ஸ்பைசியான ப்ரான் பெப்பர் மசாலா ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான் பெப்பர் மசாலா ரெசிபியும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். நம்ம ஜீரா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிங்க. இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை ஒரு கப்பில் அளந்தெடுத்துக்கிறேன். ஜீரா புலாவுக்கு பர்டிகுலர்லி பாசுமதி ரைஸு ரொம்ப நல்லா சூட் ஆகும். அந்த ஃப்ளேவரும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம நார்மல் ரைஸ்லையும் செய்யலாம். பாசுமதி ரைஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இப்போ அது என்னென்னு பார்த்துடலாங்க. 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 1 மராத்தி மூக்கு, ஒரு 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் மெயினாக கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம இங்கே செய்கிறது ஜீரா புலாவ். ஸோ அந்த வாசனை, இந்த ஸ்பைசஸோட வாசனை இதெல்லாம் தான் இந்த புலாவுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இதில் ஒரு 12 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். அது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீரா புலாவோட அந்த முந்திரி பருப்பும் வறுபட்ட முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து விடணும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நீளமான பச்சை மிளகா 4 ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மேலே ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த ஜீரா புலாவ் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ். நல்ல ஸ்பைசஸும் அந்த பச்சை மிளகா முந்திரி பருப்பு மட்டுமே வறுத்து நம்ம ரைஸை சேர்த்து வேக வைக்கணும். இங்கே மசாலா பொடியோ மசாலாவோ எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் ஆப்ஷனல், நம்ம வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே சேர்க்கலைங்க. இப்போ இதில் கழுவி ஊற வச்சுருந்த ரைஸை சேர்த்தாச்சுங்க. இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ரைஸை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது பாசுமதி ரைஸு. 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கும்போது ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாகவும் வெந்துடும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். ஸோ இங்கே எடுத்திருந்த 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடியை எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இப்போ ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சுருவோம். ஒரு 3-4 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிடலாங்க. இப்போ அகைன் குக்கர் மூடியை டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுறலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. 1 விசில் அல்லது 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணினா பர்ஃபெக்டான ஜீரா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல மணக்க சுவையான ஜீரா புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்ல உதிரியாக இருக்குது, நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு, கீழே அடிப்பிடிக்கல. அவ்வளோதாங்க. அருமையான ரைஸு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த சீரக சாதம் நல்ல மணக்க இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் மைல்டான ஸ்பைசினஸோட தான் இருக்கும். ஸோ இதுக்கு தொட்டுக்க நல்ல டேஸ்டியான நல்ல கொஞ்சம் ஸ்பைசியான சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த ஜீரா புலாவுக்கு நல்ல டேஸ்டியான இந்த ப்ரான் பெப்பர் மசாலா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு அருமையான காம்போ மீலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட்ஸில், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில், ஒரு கெட் டுகெதர்க்கெல்லாம் சமைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸு. பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ஒரு கிராண்டாக சமைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான இந்த ப்ரான் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. இது இந்த ஜீரா புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி பரோட்டா கூட நம்ம சாப்பிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 500 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே நான் எடுத்துருக்கிறது நல்ல ஒரு மீடியம் சைஸ் ப்ரான். மேலே இருக்க அந்த தலை வால் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க அந்த ஷெல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு உள்ளே ஒரு கருப்பாக ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துடணும், இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும், அது நல்லது கிடையாது. இப்போல்லாம் கடைகள்லேயே சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்கங்க. வீட்டில் இறால் வாங்கி சுத்தப்படுத்துகிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரானுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 3 கிராம்பு, கூடவே 1 பீஸ் பட்டை, ஒரு மீடியம் சைஸ் பீஸ் பட்டை ஒன்று சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் பொடிச்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸை இந்த மாதிரி ஓரளவுக்கு பொடிச்சிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலை இப்படி அரைக்கும் போதே நம்ம சேர்த்துக்கிட்டால் அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடிங்க. இப்போ நம்ம கிரேவியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரான் கிரேவி பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது, மற்ற எந்த எண்ணெயும் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சுங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் மசாலாலையும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், சின்ன வெங்காயம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்படி நல்ல பொடியாக நறுக்கி நம்ம சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய தக்காளியை நல்ல பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது கிரேவி நல்ல டேஸ்ட்டாக நல்லா திக்காக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ தக்காளி ஈஸியாக குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். குயிக்காக ஒரு 1-2 நிமிஷத்தில் வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, நல்ல கலர் கொடுக்கும் கிரேவிக்கு. அடுத்தது நல்ல காரமான மிளகாய் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. கூடவே நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் மசாலா அரைக்கும் போது போட்டுட்டோம். இப்போ மிளகாய் பொடி மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க. இங்கே மசாலாவை நம்ம அரைக்கும் போது எல்லா பொருளுமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ அந்த பச்சை வாசனை போய் மசாலா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கியாச்சு. இப்போ நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக வேணுங்கும் போது தண்ணி அளவாக விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட்டால் சலசலன்னு போயிடும். நான் இங்கே ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். பிறகு இன்னும் கொஞ்சம் மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மேலே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடணும். ஏன்னா இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்ல கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா மட்டுமே இறால் சேர்த்துக்கங்க.
ப்ரான் சேர்த்து ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டுமே குழம்பு கொதிக்க விடணுங்க. அதுலேயே நல்லா ப்ரான் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ப்ரான் வரன்னு கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ப்ரான் வெந்து வரணும்னா அளவாக ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டுமே கொதிக்க வைங்க. இங்கே ப்ரான் சேர்த்துட்டு அப்படியே கலந்து மூடி வச்சுட்டேங்க. ஏன்னா ப்ரான் தண்ணி விட்டு வெந்து வரும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்து கலந்து விடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். அதை ஞாபகம் வச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு மீதி உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விடுவோம். அகைன் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேங்க. பக்காவாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த ப்ரானும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு அந்த கிரேவியை தாளித்து விட்டு ப்ரான் சேர்த்து ஒரு 8 to 10 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சுவையான ப்ரான் பெப்பர் மசாலா கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோட கலந்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்ட இந்த 2 ரெசிபீஸ், அதாவது அந்த அருமையான ஜீரா புலாவ் கூடவே நல்ல ப்ரான் பெப்பர் மசாலா, ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க. ஒரு நல்ல ஒரு காம்போ மீல் இது. வீக்கெண்ட்ஸில், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில், இல்லை ஒரு கெட் டுகெதருக்கெல்லாம் ஸ்பெஷலாக சமைக்கணும், டேஸ்டியாக சமைக்கணும், பட் குயிக் அண்ட் டிஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 2 ரெசிபியும் நல்ல சாய்ஸுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.